ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்பவே டேஸ்டியான கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் ரவை எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் 10லேருந்து 15 உலர் திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் வறுத்து வச்சிருக்க ரவையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் தண்ணி எடுத்து ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கலருக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 3/4 கப்பு கொதிக்க வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1லேருந்து 1.25 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்ட பின்னாடி கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சிருக்க திராட்சை முந்திரியை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா டேஸ்டியான கேசரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.